போர்டிங்லாம் முடிச்சுட்டு கரெக்ட்டா வந்து ரன்வே போற டைம்ல வந்து திரும்பவும் வந்து கேட் கிட்டயே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்க்கும்போது டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்க. சரி வேற ஃப்ளைட் மாத்த போறாங்களா அப்படின்னு யோசிக்கும்போது, இல்ல இதே ஃப்ளைட் தான் வந்து வேற ஃப்ளைட்லாம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. 3 ஹார்ஸ் ஆயிடுச்சு என்ன இவ்ளோ இஷ்யூவா? அப்படிங்கும்போது கடைசியா வந்து இஷ்யூ சார்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் ஃபுட் வந்து திரும்ப வேற மாத்தி கொண்டு வராங்க. அதனால டிலே ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் ரொம்ப நேரம் ஆனதுனால உள்ள எல்லாரும் உட்கார்ந்திருக்க முடியாம உள்ள வந்து சின்னதா வந்து ஒரு சலசலப்பாக ஆரம்பிச்சுச்சு. எல்லாம் ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல சீக்கிரமா டேக் ஆஃப் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ஹார்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு டேக் ஆஃப் பண்ணும்போது. 6:30க்கு எடுக்க வேண்டிய ஃப்ளைட் 10:30க்கு எடுத்தனால ஆம்ஸ்டர்டாமில் வந்து இங்கே கனெக்டிங் ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் அப்பயே வந்து கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து செக் பண்ணோம். அவங்க வந்து வேறு ஃப்ளைட் மாற்றி புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லக்கேஜ் வந்து கிளைம் பண்ணிட்டு நீங்கள் ஆம்ஸ்டர்டாமில் திரும்பவும் வந்து சவுதி ஏர்லைன்ஸில் வந்து செக்இன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நாங்கள் விட்டுட்டோம். பட் ஆனால் வந்து ஃப்ளைட்டில் வந்து அப்பயே ஏர் ஹோஸ்டஸ் கேப்டன்லாம் சொன்னாங்க, நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் செக் பண்ணாதீங்க, நீங்கள் லேண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளைட் புக் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி ஓகே நம்மளுக்கு தான் புக் ஆயிடுச்சு அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுட்டோம். பட் ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு நாங்கள் லக்கேஜ் கிளைம்க்கு கீழே போயிட்டோம். அப்புறம் தான் தெரியுது, இல்லை நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து டேரெக்டாக மேலே ஃப்ளைட் தான் போயிருக்கணும், கீழே லக்கேஜ் கிளைம் வரக்கூடாது, அதனால திரும்ப ஃபுல்லாக செக்யூரிட்டி செக் பண்ணி தான் உங்களை விடுவோம்னு சொல்லிட்டு கையில் இருந்த ஹேண்ட் ட்ராலி பேக்லாம் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. எங்களுக்கு போர்டிங் கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான் இருந்துச்சு. அவசரமாக அதை முடிச்சுட்டு திரும்பவும் போயிட்டு எங்களுக்கு வந்து கேஎல்எம் டெல்டாலேருந்து கேஎல்எம் தான் வந்து அடுத்த ஃப்ளைட்டாக இருந்தது. திரும்ப கேஎல்எம் போய் விசாரிக்கும் போது உள்ள உங்கள் லக்கேஜ் வந்து டேரெக்டாக அங்கே வந்துடும் சவுதி ஏர்லைன்ஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சவுதி ஏர்லைன்ஸ் கிட்ட போயிட்டு போர்டிங்லாம் பண்ணிட்டு அவங்ககிட்ட போய் லக்கேஜ் வந்துருச்சா அப்படின்ட்டு ஒரு டைம் செக் பண்ணால் அவன் லக்கேஜ் இன்னும் உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு உள்ளே போகும்போது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போர்டிங் கேட் போகும்போது கேட்டோம். அப்போ கடைசியாக வந்து லக்கேஜ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு. கடைசியாக வந்து டெல்டா கஸ்டமர் சப்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுட்டாங்க. சவுதி ஃப்ளைட் ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்பவே நிம்மதியாக இருந்தது. ஆம்ஸ்டர்டாம் டு சவுதி ஃப்ளைட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுதியிலேருந்து பெங்களூர் போகிறதுக்குள்ளே போதும் நான் இருந்தது. ஏன்னா ஃப்ளைட் வந்து அவ்வளோ மோசமாக இருந்தது. ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உட்காந்ததுலேருந்து எல்லாரும் இரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது எப்படா போய் பெங்களூர் சேருவோம் அந்த மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட அந்த 5 hours ட்ராவல் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்தது. 2 days பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட் டிலே, செக்யூரிட்டி செக்கு, கேட் கிட்ட போகவே இல்லை, ரொம்ப நேரமாக ஃப்ளைட்டில் உட்காந்ததுன்னு ஏகப்பட்ட டென்ஷன். இந்த மாதிரி ஒரு வேர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை.